இந்த நாளிலும் உங்களோடு மத்தியில் நான் பேசுகின்றது நினைத்த போது கர்த்தர் என்னோடு பேசின காரியம், நான் முதல்ல பேச நினைச்சது வேற ஒரு தலைப்புல, ஆனால் கடைசி நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விசுவாசத்தை குறித்து பேசலாம் என்று என்ன கர்த்தர் பேசினார். நமக்கு பேர் என்ன பேருன்னா, சபையில் நம்ம ஒருத்தர் எப்படி அறிமுகப்படுத்திக்கும், விசுவாசி. ஆனால் இந்த விசுவாசிங்கிற வார்த்தைக்கு ஏன் கடவுள் விசுவாசத்தை வைத்தார் என்று தெரியுமா? முதலில் ஆதாம் ஏவாளை பார்த்து தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே என்று. ஆனா இன்னொருத்தன் வாழ்க்கையில இடையில வந்த யாரு? சாத்தான் வந்தான். வந்து என்ன சொன்னான்? அவர் அப்படி சொன்னாரா? நீ சாகவோ சாவா என்று சொன்னாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி விட்டுட்டு போயிடுவான். உடனே என்ன பண்ணுவாங்க? ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து, அதாவது தன்னுடைய விசுவாசத்தை இழந்து அந்த கனியை புசித்து பாவத்தில் மனிதர்களும் விழுந்து போயிட்டு, ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனாங்க. அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவரை தந்தலி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டான் என்று வாசிக்கிறோம். மனிதனை வீட்டுக்கு ஏன் விசுவாசத்தை வச்சாரு? அவரே ரட்சகன் விசுவாசிச்சா நீ பரலோகம் போலாம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, மனிதன் விழுந்து போனதே இல்லை, அவிசுவாசம் இல்லை. அது பேர் தான் பாவம். அவிசுவாசம் தான் பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான் அங்க பாவம். அதனாலதான் மனிதனுக்கு விசுவாசத்தை வைத்தார். அந்த விசுவாசத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் எத்தனை விசுவாச மனிதர் வாழ்க்கையை பார்க்கிறோம், எத்தனையோ விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இங்க இருக்க பாஸ்டரையாருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா விசுவாசத்துல வேறுபாடு இருக்கு. அது உண்மையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விசுவாசம். ஐயா சொன்ன மாதிரி நாம என்ன தேவையானாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும் மாதிரி, ஒருத்தர் காய்ச்சல் தலைவலினா கூட ஆண்டவர்கள் நிற்பாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அது ஒரு விசுவாசம். அதே போல ஒரு பண தேவையா கர்த்தர் நிற்பாங்க, வேலை எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கேட்டு போகிற விசுவாசம் இருக்கு. அளவு வித்தியாசப்படும், ஆனா விசுவாசம் ஒண்ணுதான். அப்படின்னா வேதத்துல பல பேரை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 தலைப்புல நம்ம தியானிக்கலாம். கண்டு விசுவாசிக்காதவர்கள், காணாமலும் விசுவாசிக்காதவர்கள், அற்ப விசுவாசம், அற்புத விசுவாசம், தேவன் எதிர்பார்ப்பு விசுவாசம். இப்படி ஒரு 5 தலைப்புல முதலாவதாக கண்டு விசுவாசிக்காதவர்கள் வாசிக்கலாம். என்ன ஆகுமா? 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த என்னாமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியா இருப்பார்கள். ஏன்னு சொல்றது? இந்த வசனம் எதுக்கு வருதுன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டு அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க அனுப்புறாரு. எல்லா மக்களும் போறாங்க. அதுல காலேபும் யோசுவாவும் போறாங்க. அந்த நேரத்துல அந்த மக்கள் முறுமுறுக்கிறாங்க. இங்க இருக்கிற மனிதர்கள்லாம் வேதம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா உள்ள வாசிச்ச நேரம் ஆயிரும். அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்காங்க? ஒரு ராட்சத மனிதர்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய மனிதர்களா இருக்கிறாங்க. உடனே மற்ற மக்களும் பயந்து மோசத்தை முறுமுறுக்கிறாங்க. இதுக்கே எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, எங்களை எதிர்த்து இவ்வளவு தூரம் அழைத்துட்டு வந்துட்டுன்னு சொல்லி அங்க மோசத்தை முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் அங்கே கூட சென்ற 2 பேர் யாரு? காலேபு, யோசுவா. அந்த இடத்தை பார்த்துட்டு வாசிக்கலாம். அதே என்னாகும் 14ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கலாம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுகந்தரித்துக் கொள்ளுவார்கள். தேவன் ஒரு அருமையான வாக்குறுத்தல் கொடுக்கிறார் காலேபுக்கு, யோசுவாவுக்கும். ஏன்னா மற்ற மக்கள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசி 2 வசனம் வாசி, இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நிலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் எங்கள் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? யார சொல்றாங்க? கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தர் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் என்னை விசுவாசியம் இருப்பார். எத்தனை அற்புதம்! செங்கடலை பலந்து எகிப்திலே 10 வாதைகள் கொடுத்து அந்த மக்களை ஒவ்வொரு நாளும் மன்னாவை அனுதினமும் வானத்திலிருந்து மன்னாவை பொழிவு பண்ணி அதிசயமா நடத்தி வருகிற தேவனு, அந்த தேவனை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் எங்களை இங்க கொண்டு வந்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய எல்லா மகிமையும் எல்லா நன்மைகளையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனா அநேக நேரத்துல இந்த இஸ்ரேல் மக்கள் போல முறுமுறுக்கிறதா இருக்கும். சில நேரங்கள் ஒரு கஷ்டங்கள் வந்த உடனே ஒரு பயம், எதில் ஒரு 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 அக்கா சொன்ன மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவங்க நல்ல சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் என்னை நடத்துறான்னு சாட்சி சொன்னாங்க. நம்ம அநேக நேரத்துல நாமளாக இதுல போய் சிக்கிக்கிட்டு, கர்த்தர் என்னை ஏன் இப்படி நடத்துறாரு, நான் நல்லா தானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி செய்யறான்னு சொல்லி யாரை சொல்லுவோம்? கர்த்தரை சொல்லுவோம். ஆனா அவர் செய்த நன்மையில எவ்வளவோ நன்மையில செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் அந்த ஒரு நொடியில மறந்து கொண்டு நாம் என்ன செய்வோம்? கர்த்தர்கிட்ட முறுமுறுக்கலா இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் நான் பொறுத்துக் கொள்ளுங்கிறாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளக்கூடியவர், எச்சரிப்பார். ஆனா தன் பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட முறுமுறுப்பு என் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவர். அல்லது பைபிளை வாசிக்க, வேதத்தை வாசிக்கிறோம், சகலத்தையும் நன்மை கேதுவாய் செய்கிற தேவன் என்று. நன்மை செய்கிற தேவன் இல்லை. அதாவது நடக்கிற எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில நன்மையா நடக்காது, ஆனால் முடிவு நன்மைக்கு ஏதுவாய். அதை தான் விசுவாசி. கர்த்தர் யோபு வாழ்க்கையோட பெரிய சாட்சி வேணும். என்ன ஒரு சாட்சி! அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நம்மளுக்கு. அதுதான் முதல் தலைப்பில் பார்த்தோம், கண்டும் விசுவாசி. வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆனால் தேவனை விசுவாசிக்க போனாங்க. அடுத்த தலைப்பாக காணாமலும் விசுவாசித்த தலைப்பில் நாம் தியானிக்கலாம். நோவா வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியம் பார்க்கலாம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். நோவாவோட வாழ்க்கை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். நோவா வாழ்க்கையில காலத்துலதான் அந்த பூமியை தேவன் ஜலப்பிரளயத்தாலே அழித்து போடுவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற, மனுஷனை அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவிலே தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டு நோவா காலத்துல தான் இந்த உலகத்தையே அழிக்கணும் முடிவு பண்ணாரு. ஆனா அந்த நேரத்துல தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை தெரிந்து, யார்? நோவாவுடைய குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது நோவா வாழ்க்கையில அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, நோவா 500 வயதான போது சேம் யாபத் என்பதை பெற்றான் பார்க்கிறோம். இந்த காரியம் நடக்கும்போது நோவாக்கு வயசு 500 வயசு ஆகுது. அந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த கதையில உங்களுக்கு தெரியாம வாசிக்க தேவையில்லை. நோவாட்ட சொல்றாரு, உனக்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி ஒவ்வொரு ஜோடி உயிரினங்களும் அந்த கப்பலை ஏற்றி கொண்டு போன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு நோவா அப்படியே விசுவாசிக்கிறாரு. அதை நம்ம வேதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று வாசிக்கிறோம். இது அடிக்கடி வாசிக்கிறோம். நோவா தனக்கு கட்டளையிட்டபடி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறது. இந்த விசுவாசத்துல பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நோவாக்கு 500 வயசு ஆகும்போது சொன்ன வார்த்தை, இது நடந்தது எப்படின்னு தெரியுங்களா? அதே பைபிள் வாசிக்கிறோம். அவருக்கு 600 வயது ஆன போது பேழை மிதக்க ஆரம்பிக்கிறது, அந்த ஜலப்பிரளயம் உண்டாகுது. அது வரைக்கும் எத்தனை வயசு? 100 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையை விசுவாசித்து அந்த பேழையை உண்டு பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்! அது மட்டும் இல்ல, நோவா காலத்துலதான் முதல்ல மழைங்கிற ஒன்றே உண்டாது. அது வரைக்கும் இந்த பூமியில மழையே பெய்யல. ஆனா காணாத ஒன்றுக்காக தேவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக விசுவாசித்து நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணி தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்து அந்த மக்களை காப்பாற்ற என்றால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய விசுவாசம் நீங்க எப்படி இருக்கு? எத்தனை காரியங்களை கண்டு நாம விசுவாசிக்க இருக்கு. ஆனா இந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவர் சொன்ன கட்டளையை அப்படியே செய்தார். அதுவும் எந்த ஒரு கேள்வி இல்லாம. ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இந்த தெருவில் நம்ம சுவிசேஷம் சொல்ல போற வாரம், இந்த உலகம் அழிய போது, ஒரு ஜலப்பிரளயம் வளர்ந்து குளம் நடந்து ஊர் அழிக்கும் போது கர்த்தனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு போனாங்க, என்ன சொல்றாங்க?
பைத்தியக்காரன் இருக்கிறான், உலகாரியை தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கையில் ஒரு கற்பனை படிப்பாருங்க. இன்னும் ஒரு வேலையை செய்வார், அப்படி போயிருப்பாரு. ஒரு ஆசாரி மாதிரி ஒரு உளி சுத்தி எல்லாம் எடுத்துட்டு எங்கேயா போறேன்னா உலகம் இந்த அழிய போது நான் கப்பலை செய்ய போயிட்டு இருக்கேன்னா அங்கிருந்து மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, யாரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து 100 வருடம் அதற்காக உழைச்சிருக்காங்கன்னா இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதனால தான் நோவாவின் மூலமாக இந்த பூமியை புதிய சந்ததியை தேவன் உருவாக்கிட்டார். அதான் சொல்றோம், வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா குறித்து வாசிக்கும் போது நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். உலகத்தை அழிக்கவும் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இவனுடைய விசுவாசம் அறிந்த தேவன் தான் நோவாவுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருபை பெற்றுக்கணும். நாமும் அநேக நேரத்தில் பார்க்கறதா விசுவாசிக்கிறோம், பார்க்காத விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசம் என்னன்னு பார்க்கும்போது எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி. நாம எதை நம்புறோம்? தேவன் ஒருவர் உண்டு நாம் நம்புறோமா? இயேசு கிறிஸ்துவ மெய்யான கடவுள் என்று விசுவாசிக்கிறோமா? நாம ஒரு சுவிசேஷம் கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு திருச்சியில் அமர்ந்திருக்கிறோம். இல்ல ஒரு பெயரளவுல ஒரு கடவுள் இருக்கலாம், அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், அப்படி நம்புறோமா? அவரே மெய்யான தேவன் நம்புறோமா? நாம நம்பப்படுகிற உறுதி. நாம எதை நம்புறோமோ அதுல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அதே போல காணப்படாத நிச்சயம். எதை காணல? பரலோகம் ஒன்று யாராவது பார்த்துருக்குமா? ஆனா நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? பரலோக வாழ்வு எனக்கு இருக்குது, இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை ஒரு அநித்தியமான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பரலோக வாழ்வுன்னு சொல்லும்போது சமீபத்தில் ஒரு செய்தியில பேசும்போது ஐயா பேசும்போது கேட்டேன், நம்மை சுற்றி ஒரு பெரிய கடல், சுற்றி கடல் இருக்கு. அந்த கடல் மத்தியில நாம் ஒரு படகுல நிற்கிறோம். அந்த படகுல நிற்கும் போது ஒரு கையில ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்காங்க. அந்த கடல்ல இருக்கிற ஒரு ஸ்பூன் தண்ணி அப்படி ஒரு எங்க கையில வச்சுக்காங்க. அந்த தண்ணியை பாருங்க அப்படின்னாரு. நீங்க கற்பனை பண்ணி, இப்ப நான் சொல்ல நீங்க கற்பனை பண்ணி, சுத்தி கடல் இருக்கு, கடலுக்கு மத்தியில நாம ஒரு படகுல நிக்கிறோம். அந்த கடல்ல ஒரு டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தண்ணி கோரிக்கைங்க. அந்த தண்ணியை பாருங்க. அந்த தண்ணீர் தான் நாம் அந்த பூமியில வாழ போற வாழ்க்கை. அதுதான் நம்முடைய காலம். 70, 80, 60 பழங்குடிகள் கற்று சொன்ன மாதிரி அந்த ஒரு டீஸ்பூன் வாழ்க்கைக்காண்டி தான் அந்த உலகத்துல எத்தனை ஓட்டம், எத்தனை பெருமை, எத்தனை போராட்டம். ஆனா சுத்தி இருக்கிற அந்த கடல் தான் நித்தியமா நான் வாழ போற வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நாம் என்ன இந்த பூமியில சேர்க்கிறோமோ அதுதான் நமக்கு சேரும். இந்த அநித்தியமான வாழ்க்கை தான் அந்த ஒரு டீஸ்பூன்ல இருக்கிற தண்ணி மாதிரி. அதைத்தான் சொல்றோம், தேவன் நமக்கு வைத்திருக்க ஓட்டத்தை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்காக ஓடணும். அந்த அநித்தியமான அந்த ஒரு டீஸ்பூன் வாழ்க்கைக்காண்டி மிகப்பெரிய அந்த கடல் நாம் இழந்து போயிடக்கூடாது. நாம அதைத்தான் வேதம் சொல்றது நமக்கு எச்சரிக்கையாகாது. அடுத்ததாக ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் காணாமல் விசுவாசி இருந்த விஷயத்துல ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நம்மளோட ஆண்டவருக்கு சொன்ன என்ன பண்ணுவோம்? வீட்டை விட்டு கூட போக மாட்டோம். அப்புறம் எங்க தேசத்தை விட்டு போகுது? அது என்ன சொல்றாரு? உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டு. நீங்க அநேக பேர் தகப்பனுடைய வீடுன்னு சொல்லும்போது வீட்டுக்காண்டி தான் சண்டை போட்டுட்டு தான் ஒரு விசுவாசிக்கவே மறந்துடும். ஒரு 2 சென்ட் 1.5 சென்ட் இடத்துக்காண்டி 4, 5 பேர் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு அநேக விசுவாசிகள் விட்டு கூட இது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்க பாக்குறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்தை மறைந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆபிரகாம் பாக்குறோம், சொன்ன உடனே அவர் கர்த்தர் தாங்க சொன்னபடியாக புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அதே போல இதைதான் எபிரேயர் அதே 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை 8 to 10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள் நகரத்திற்கு அவன் காத்திருந்தான்.
தான் காணாத ஒன்றுக்காக ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே புறப்பட்டு போனான் என்று சொன்னதுனாலே புதிய ஏற்பாட்டிலே அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் விசுவாசத்திலே, இதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஏன்னா தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற மனிதர்கள் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அநேக பதிவுகள் ஒரு மனிதன் செய்த எல்லா சின்ன சின்ன காரியங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் செஞ்ச பாவம் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏனென்று பார்க்கும்போது பாவத்தை எதுக்காண்டி சொல்லியிருக்கிறாருன்னா, இப்பேற்பட்ட மனுஷன் கூட சற்று பலவீனமா இருந்தா விழுந்து போனவனுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அதே நேரத்துல அவனுடைய பெரிய செய்கையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏனென்று பார்க்கும்போது இந்த காரியங்களை பார்த்து நீங்க முன்னேறி பெறும் சொல்லி, அப்படிதான் காணாத ஒன்றுக்காக அந்த விசுவாசிகள் கடந்து போனதை பார்க்கிறோம். அது போல அடுத்ததாக யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். யோபு வாழ்க்கையில அநேக காரியங்கள் உண்டு. யோபு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். வரிசையாக தன் குடும்பத்தை ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து போறாரு. தன் மனைவி தவிர தன் பிள்ளைகள், ஆடு மாடுகள், சொத்து எல்லாவற்றையும் வரிசை இழந்து போறார். என்ன காரணம்? விசுவாசம் தான். ஏனென்றால் என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாய் என்று சாத்தானை பார்த்து கேள்வி கேட்ட உடனே, அவருக்கு நீ எல்லாம் சம்பளமா கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களை பின்பற்றாரு, அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க அவர் எப்படி போறாருன்னு சொல்ல உடனே சாத்தான் சோதிப்பதற்கு கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். ஆனாலும் பார்க்கிறோம், தன் கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தா தெரியல, எவ்வளவு உறுதியாக இருந்தாருங்கிறது நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சொல்றோம், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம் என்று சொல்லி தன் மனைவியோட சொல்றது பார்க்கிறோம். அது போல அவர் மனைவி சொல்றது பார்க்கிறோம். மனைவி சொல்றார், நீ அவரை தூசித்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அங்க சொல்லும் போது அப்பதான் சொல்றது யார் சொல்றா? மனைவி சொல்றாங்க. விசுவாச வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை அது. விசுவாச வாழ்க்கையில் நம்மளை பலப்படுத்துறது யாரு? நம்ம குடும்பம் தான். நம்ம தலை செய்யறதும் நம்ம குடும்பம் தான். எல்லாத்தையும் எடுத்து போட்ட சாத்தான் மனைவி மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, சொல்லி குத்தி காமிக்கிறதுக்கு. நீ என்னத்தை செஞ்சீங்க பாருங்க, உங்க ஆண்டவர் பாரு, நீ ஆண்டவர் ஓடுனீங்கப்பா பாரு, எல்லாம் போச்சு, இவரை பின்பற்றி நம்ம என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்முடைய மனைவியா கூட இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளா கூட இருக்கலாம். அதான் ஆராதனை நேரம் ஐயா சொல்லி ஜெபிச்சாரு, யாரும் இல்லை ஆண்டவரே, நீ மாத்திரம் போதும் ஆண்டவர், என் பிள்ளைகள் தேவை, மனைவி தேவையில்லை, எல்லாம் எதுக்கு ஏதாவது விசுவாசத்துல ஆண்டு சொல்றல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி தன்னையே வெறுக்கணும். அப்புறம் எங்க மனைவி பிள்ளைலாம் வாய்ப்பே இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்று பார்க்கும்போது அவர் நம்ம அதோட நேசிக்கிறோம். இது பார்க்கும்போது என்னமா இவ்வளவு கடினமா சொல்றாருன்னு பார்க்கும்போது அவ்வளவு உரிமை நம்ம மேல. ஏனென்று பார்க்கும்போது உனக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? முழு உரிமை இருக்கு. அதற்கு அவேதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்க ரொம்ப அற்பம். நம்ம சொல்லிக்கலாம், நானுமே ஒரு சாதாரண விசுவாசி தான். இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா நான் ஒரு பெரிய போதகராக பேசல. நான் ஒரு நோயாளி. ஒரு மருத்துவத்தை போனா மருத்துவர் ஒரு சீட்டு எழுதி தருவாரு, இந்த நேரத்துல இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி தருவாரு. அதே மருந்து யாரும் சொல்ல முடியும்? ஒரு நோயாளியே சொல்ல முடியும், நான் இந்த மருந்து சாப்பிட்டேன் சரியா போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நான் ஒரு மருத்துவரா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நான் வரல. நான் ஒரு நோயாளியா காயப்பட்டிருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் ஒரு நோயாளியா சொல்றேன். கடவுள் மேல் வைக்கிற விசுவாசம் சோதனை உள்ளதான். சோதனை எல்லாருக்கும் எனக்கும் இருக்கு. ஆனால் நேரத்துல கடவுள் நம்மோடு பேசும்போது ஒரு வார்த்தையை செவி கொடுத்து அந்த விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அதுக்கு தான் சாட்சியா தேவன் இதெல்லாம் பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. யோபு வாழ்க்கையில் பார்த்தபடியாக. அதே போல அற்ப விசுவாசங்கிற தலைப்பை நம்ம அடுத்து பார்க்கலாம். அற்ப விசுவாசம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தன்னுடைய சீசர்களை பார்த்துதான் இந்த இடத்துல அற்ப விசுவாசி என்று கடிந்து கொள்றாரு. என்னுடைய முழு விவரத்தையும் மார்க் 4ஆம் அதிகாரம் 4:38. கப்பலின் பின்னயத்தில் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம் அற்ப விசுவாசம். யாராவது ஒரு படகுல இயேசு அவருடைய சீசனும் போறாங்க, அந்த இடத்துல யார் பயப்படுறா? அவருடைய சீசர்கள். ஒரு அலை அடித்த உடனே, ஒரு போட்டு ஆடின உடனே பயந்துட்டு யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. 38 வசனத்துல அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறாங்க? ஆண்டவரை பார்த்து. அவர் கூட இருந்து எல்லா அற்புதத்தையும் அவரு கையால செய்ய வச்சாரு. சீசர் முன்னாடி எத்தனை அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. கூட இருக்கிறது யார் என்று அறிந்த சீசர்கள் அவர் பார்த்து, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. இங்க அமர்ந்துக்கு நாமும் கூட அநேக நேரங்கள்ல, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, நான் படுற பாடு தெரியலையா அப்படின்னு எத்தனை முறை இவ்வளவு சொல்லியிருப்போம். ஆனா நாம அங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்துதான் ஆராதனைக்கு வரோம். இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர், ஒரு வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கின தேவனை பார்த்து நாம கேட்கிறோம், ஆண்டவரே நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு கண்ணு இல்லையா, நாங்க படுற வேதனை உனக்கு தெரியலையா ஆண்டவரேங்கிறோம். இப்படிதான் நாம அற்ப விசுவாசியை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்கள்ல சோர்ந்து போய் அவர் யாரை கேள்வி கேட்கறது தெரியுங்களா? அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். யோபுல ஒரு வசனம் வரும், நீர் என்ன செய்கிறீர்கள் என்று அவரை கேட்கத்தக்கவன் யார் என்று. அவரை பார்த்து நான் கேள்வி கேட்கிறோம். நம்மளாம் யார்? ஒரு மனிதன் தான், சராசரி மனுஷன் தான். ஆனாலும் நாம முறுமுறுக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். நாம கேள்வி கேட்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். ஏனென்று பார்க்கும்போது, உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிக்கிறத தம்மோடு உறவாடும்படியாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது நாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன கூட்டமாக தெரியும். ஆனால் நிச்சயமாக தேவனோடு சந்தரிக்க போற மக்கள் நாம். வேதத்துல வாசிக்கிறோம், உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார போகிறேன் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக இந்த வாழ்க்கை, இந்த காலங்கிறது ஒரு போராட்டம் நிறைந்த காலம் பார்க்கிறோம். இந்த போராட்டத்துக்கு காரணம் தேவன் அல்ல, நம்முடைய சுய இச்சை. எல்லா இடத்துலையும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த இடத்துல நாம யோசிச்சு பார்த்தோம்னா அங்க தேவனுடைய பங்கு நிச்சயமா இருக்காது. நாம் ஒரு கஷ்டப்படுறோமோ, ஒரு காரியத்துல மாட்டிக்கிறதுனால காரணம் நாம தான் காரணம். ஆனா தேவன் அதை விடுவிக்கிறதா இருக்கிறார். அதை நம்ம அடுத்த பதில பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த கஷ்ட நேரங்களில் நாம கர்த்தரை ஈஸியாக குறை சொல்லிடுறோம். எந்த வேதத்துல எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க வாசிச்சு பாருங்க, எல்லா வாக்குத்தத்தமும் நமக்குரியதுதான், நம்ம வாழ்க்கையில வலிக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கு நடுவுல ஒரு கிரியை செஞ்சு சொல்லியிருப்பார், இப்படி நீங்கள் செய்தீரானால் இப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள். அதை நம்ம விட்டுறது, எல்லா வாக்குத்தத்தையும் வீட்டில் மாட்டிடுவோம். ஆனால் நீ இதை செய்தால் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருப்பார். ஏன் சொல்றாருன்னா, எதுவுமே எளிமையை கிடைக்கிறது கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தர் யாரு? ஜீவனுள்ள தேவன். அவரே 6 நாள் வேலை செஞ்சுன்னா 7 நாள் ஓய்ந்திருந்தார். நமக்கு அப்படி எதுவுமே எளிமையா ஆசீர்வாதம் கொடுத்துட மாட்டாரு. தேவன் நம்மை அவரை போலவே சுறுசுறுப்பாக உண்மையாக நல்லபடியாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்மகிட்ட சில உழைப்புகளும் தேவை. விசுவாசிகள் ரொம்ப முக்கியமான. அதனால தான் முதல் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆதாமுக்கு பண்படுத்த தொடங்கினான்னு பார்க்கிறோம். தேவன் மனிதனை உண்டாக்கினது தன்னை நேசிக்கிறது மட்டும் இல்லாத அவன் தனக்குமான காரியங்களை அவன் உண்டாக்க வேண்டும். அந்த கல்லறையில பார்க்கிறோம், லாசருவே எழுந்துவான்னு சொன்ன கர்த்தருக்கு அந்த கல்லை புரட்ட எவ்வளவு நேரம்? ஆனா கல்லை யாரு புரட்டா? மனுஷன் தான் புரட்டான். ஏன்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனை உயிரோட இருப்புனதை செய்யறவங்களுக்கு அந்த கல்லை புரட்ட எவ்வளவு ஆகும்? நாம செய்யற வேலையை நாம தான் செய்யணும். கர்த்தர் செய்யற வேலையை கர்த்தர் தான் செய்வார். உயிரோட எழுப்புறதை நம்மளால முடியுமா? முடியாது. ஆனா கல்லை புரட்டது நம்மளால முடியாது. இதைத்தான் நம்ம விசுவாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கல அது நடக்கலன்னா நாம ஒரு ஸ்டெப் எடுத்துக்காம இருப்போம். ஒரு தொழிலாகட்டும், ஒரு எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நாம வெறுமனை ஜெபிச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது. அந்த ஜெபித்து அந்த காரியத்துக்கான முதல் அடியை நாம எடுத்து வைக்கணும். அந்த அடியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு டார்ச் லைட் மாதிரி தான், ஒரு அடி போன வரைக்கும் தான் வெளிச்சம் தெரியும். ஆனா போக போக அந்த வெளிச்சம் கூட வந்துடும். தேவன் நம்மளை நடத்துறது அப்படிதான். தொலைதூரம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எனக்கு அது தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்க போகுது தேவையே இல்லை. விசுவாசத்தோட நீங்க ஒவ்வொரு அடியும் அந்த ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுப்பாங்க. போக போக தேவனுடைய பாதை வெளிச்சமாக இருக்கும். அந்த விசுவாசம் தான் நம்ம விசுவாச வாழ்க்கை வரணும். நாம இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைனா நம்ம பெரிய ஐஸ்வர்யன் ஆயிரும். உடனே பணக்கார கர்த்தர் உங்கள் கடன்களே மாற்றார், உங்களை ஆசிரியப்பான்னு சொல்றது அது வெறும் வாக்குத்தத்தம் இல்லை. அதுக்கு பின்னாடி நம்முடைய முயற்சி இருக்கணும். கர்த்தர் கடனை அடைப்பாருன்னா அடுத்த கடன் வெட்டக்கூடாது. தொடர்ந்து கடமை வாங்கிட்டு இருந்தா கடன் இன்னைக்கு அடையாது. அதைத்தான் விசுவாசிக்கு கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. அந்த ஒழுங்கு நம்ம தேவன் ஒரு ஒழுங்கு, மனிதன் இப்படிதான் வாழ ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. அந்த ஒழுங்கை விட்டு நாம விலகி போயிட்டு என் வாழ்க்கையில் இப்படி நடக்குன்னு சொல்லி நாம கர்த்தரை குறை சொல்ல முடியாது. அடுத்ததாக
அற்புத விசுவாசத்திலே பேதுரு வாழ்க்கையை பார்க்கிறோம். பேதுரு வாழ்க்கை இதே போலதான். கடல் நடந்த ஒரு சம்பவம் எல்லாரும் தெரிஞ்சு வாசிக்க விட தேவையில்லை. கடலில் தேவன் ஆண்டவர் இருக்கிறாரு. பேதுரு ஆண்டவரே நான் நடந்து வரட்டமான்னு கேட்டவனே நடந்து வான்னு சொல்றாரு. அவன் கர்த்தரை பார்த்து கடல் நடக்க ஆரம்பிக்கிறான். கடந்தானே இல்லையா? நடந்தான். கர்த்தரை கண் நோக்கி பார்க்கும் போது கடல் அற்புதமா நடந்து போயிட்டு இருக்கான். கீழே ஒரு நிமிஷம் பார்க்கிறான். கடல் அலையும் கடல் ஆழத்தையும் பார்த்த உடனே என்ன ஆயிடறான்? மூழ்கி போயிடறான். நம்ம வாழ்க்கையில் அதுதான். நம்ம ஒவ்வொரு காரியமும் இந்த காரியம் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம பயந்துட்டு இருப்போம். என்னைக்கு ஒரு விசுவாசத்தோட ஒரு காரியத்தை கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து அவர் சமூகம் தொடர்ந்து ஜெபித்து முன்னேறி கொண்டு போனால் அங்கே அற்புதம் நடக்கும். கடல் மேல் நடந்தான் பேரு. பைபிள் போய் சொல்ல உண்மை சொல்லுதான். உண்மையை தான் பதிவு பண்ணியிருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி மட்டும் முன்னேறி போனோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அலையும் வராது, எந்த ஒரு கொத்தளிப்பும் வராது. நாம் எப்ப இந்த பூமியை நோக்கி பார்க்கிறோமோ, எப்ப இந்த பூமியை பார்த்து சமீபத்தில் கூட இந்த படிப்பு விஷயமா இருக்கலாம், கல்லூரி சேர்க்கிற விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளை நம்ம அந்த காலேஜில் சேர்க்கலாமா இந்த காலேஜ் சேர்க்கலாமா, அங்க படிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க, இந்த பள்ளியில படிச்சு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் சமூகத்திலிருந்து காத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை எந்த கல்லூரிக்கு நேராக எந்த பள்ளிக்கு நேரம் நடத்துறாரோ அங்கே அவர் எதிர்காலம் கர்த்தர் அற்புதமா வச்சிருப்பாரு. ஒரு பள்ளியோ ஒரு காலேஜோ ஒரு திறமையோ இல்லை, என் இவ்வளவு பணம் தான் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருப்பேன் அந்த கல்லூரியில் சேர்க்க தயவு செய்து வருத்தப்பாடு. ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் தன் பிள்ளைகளை உயர்த்த நினைச்சாருன்னா யோசிப்பு வாழ்க்கையோட எடுத்துக்காட்டு வேணுமா? தன் சொந்த சகோதரர்களே அவரை விற்று போட்டுறாங்க, அடிமையா போறாரு. வேலை செய்யற இடத்துல அங்க ஒரு பெண் தவறு நடந்து கொண்டு சிறைச்சாலையில் போடப்படுறாங்க. சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அங்க ஒரு அதிகாரியை உயர்த்தினார். அங்கிருந்து போறாரு இன்னொரு இடத்துக்கு. அந்த கதை யோசிப்பாளுக்கு தெரியும் எப்படி உயர்த்தினார் பாருங்க. படிப்படி. ஆனா ஒரு நாளாவது கர்த்தர் அவனை கைவிட்டாரா? இல்லை. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது தெரியும். வழியில சிறைச்சாலையா இருக்குது, இன்னைக்கு கைது பண்றாருன்னா ஒரு தப்பு பண்ணி கர்த்தர் கூட இருந்தா கடைசி முடிவு எப்படி இருக்கும்? அவர் ராஜாவா இருந்தார் யோசிப்பு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வேலை இங்க இருக்குது, என்னுடைய படிப்பு இங்க இருக்குது, அப்படி இல்லை. அது கர்த்தர் நடத்துறாரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அது முடிவு நிச்சயமாக சம்பூர்ணமா இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே நான் இந்த வாசிக்கு பேதர் வாழ்க்கையிலே அதே போல பார்க்கிறோம். பேதர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று 3 போகும்போது கத்துறாரு. ஆனா ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? இல்லை. உடனே அற்ப விசுவாசி என்று சொல்லி அவன் கரைத்து பிடித்து தூக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான். தேவனை விட்டு சில சூழ்நிலைகளால் பின்னாங்கிற காரியமா இருக்கலாம், நாம் தளர்ந்து போகிற காரியமா இருக்கலாம், அநேக நேரங்களில் சோர்ந்து போய் தேவ சமூகத்துக்கு வராத நாட்கள் கூட இருக்கலாம், ஒரு பாவ காரியமா கூட இருக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு பாவம், ஒரு ஆபாச படம் பார்ப்பதோ, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியங்களோ, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில வந்துச்சா, ஆண்டவரே என்னை ரட்சி அறிக்கை செய்து ஆண்டவர் கரத்தை கொடுங்க. ஆண்டவர் நீ என்ன இப்படியா பண்ணிட்டு சொல்லி மூணு அடிக்கிற தேவன் அல்ல. அதற்காக அந்த பூமிக்கு நம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் அல்ல, நம்முடைய கரத்தை கொடுத்து நம்மளை உயர்த்தக்கூடிய தேவனா இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். தன் பிள்ளை உண்மையாகவே மனஸ்தாபப்படுறானா, தன் பிள்ளை உண்மையாகவே மன வருத்தப்படுகிறானா என்று யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். தன் பிள்ளைகளுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடந்த வாழ்க்கையும் இல்ல, நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் யார் கருத்துல இருக்கு? அவர் கருத்துல இருக்கு. ஆனா நாம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை ரட்சி என்று நாம் கடற்குடிவராக உள்ளான மனசுல இருந்து கேட்கணும். ஆண்டவரே என்னை ரட்சி. ஏனென்று பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கையில் நாம் இருக்கிற காலம் கடைசி காலம். தன்னை நிக்கிறவென்று நினைக்கிறவன் விடாதிருக்கார் என்று நம்ம இடத்துல வாசிக்கிறோம். நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு விசுவாச வாழ்க்கையில் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை பிரைஸ் கார்டு பதார் சிஸ்டம் சொல்லி கை கொடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸி. நம்ம அழகா வந்துட்டு போயிடலாம். ஆனா 6 நாள் இந்த பூமியில் நாம எப்படி இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு யாரும் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தன் பிள்ளைகளை அவர் மீட்கக்கூடியவராக இருக்கிறாரு. அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம் நாம ஒரு விசுவாசி தானே, நாம கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி. ஏன்னு பார்க்கலாம், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். லேசாதான் விழுந்தா முடிஞ்சு போச்சு. நான் நிக்க தகுதியில் எந்திக்கவே மாட்டாங்க. கடைசியில் போவாங்க, வரதை குறைப்பாங்க, வேத வாசிக்க குறைப்பாங்க, ஜெபத்தை குறைப்பாங்க, பின்வாங்கி உலகத்தோட வந்துடுவாங்க. தன் இருதயத்தில் உணர்ந்தா போதும், அவர் திரும்ப மீட்டெடுத்து தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகிற மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். 99 ஆடு பற்றி அவர் கவலை இல்லை. அந்த ஒரு ஆடை பிடிக்காம வரமாட்டாரு. பிடிச்சி தன் தோளில் சுமந்து கொண்டு தூக்கி போட்டு கொண்டு சந்தோஷமாக வருவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்போ ஒருத்தரையும் அற்பமா நினைக்கிறது இல்லை.
இங்க நாம நினைப்போம் நாமளும் தேவ சமூகத்தில் அப்படி இல்லை. எவ்வளவு கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, சாதாரண பாமர மனிதனும் சரி, எவ்வளவு கல்வியை படித்தவனும் சரி, படிப்பறிவு இல்லாத மனுஷனும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பா யாரு? எல்லாரும் ஒண்ணு. ஐயா ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். அவர் சமூகத்துல யாரும் உயர்ந்தா தாழ்ந்து கிடையாது. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். யாரையும் அவர் கைவிட தேவையில்லை. அவர் சொல்றது ஒரு காரியம் தான், என்னை தேடு, என்னை தேடுகிற ஒரு தகப்பனுடைய இறுதி அது. என்னை தேடு தேடுன்னு கேட்கறாருன்னா அந்த அன்பை புரிஞ்சுக்கணும். நாம அந்த அன்பை அலட்சியம் செய்யறோம் நேரத்துல. அந்த அன்பு ஒண்ணும் இல்லை. நாமளே இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவுக்கு பிரியமா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? முட்டையெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சொல் பேச்சை கேட்கணும்னு வச்சுக்கோ, நீ ஒழுங்காவா, அப்புறம் நீ சொல்றத நாம செய்யறோம். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். அநேக ஜபங்கள் கேட்கப்படாத காரணம் என்னன்னா, கேட்க மாட்டாருன்னா அவர் கேட்கும். என் ஜபத்தை கேட்கறது அவர் பிரியமா நம்ம நடந்துக்கணும்னு அர்த்தம். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்மகிட்ட இல்லை. அதனாலதான் சில காரியங்கள் தள்ளி போகுது. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லி நாம நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30-34 வாசிக்கலாம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அவைகள் பாடுபடும். இவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். அற்ப விசுவாசிகள் எச்சரிக்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அனுப்பி போகப்படும் காட்டுப்புள்ளுக்கு தேவன் இவ்வளவு முடித்து விட்டார்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது அதனுடைய வண்ணங்களை பாருங்க. ஒவ்வொரு செடி கொடிகளுடைய வண்ணங்கள் எவ்வளவு அழகா நேர்த்தி உண்டாகிறது. அது நாளைக்கு அடுப்புல போட போகிற அதுகளுக்கே இப்படியாக தேவன் செய்தார் என்றால், அவருடைய சாயல படைக்கப்பட நமக்கு அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமா இருக்கு. அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அவர் என்னென்னவோ செய்ய காத்திருக்கிறாரு. நாம விசுவாசத்தை அந்த சாவியை தொலைச்சிட்டு, எனக்கு அந்த கதவு திறக்கலையே, அந்த கதவு திறக்க விசுவாசத்தோட அந்த சாவி எடுத்து நம்ம திறந்தோம்னா தேவன் அநேக பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறார். அதுக்காண்டிதான் நம்ம காத்திருக்கணும். அதே போல இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். யாரு? இந்த உலக மனுஷன். எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யம் தேடுது, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேட தேவையில்லப்பா. நான் உன்னுடைய அப்பா, உன்னுடைய பிதா, உன்னை உண்டாக்கின சிருஷ்டிக்கிறது. உனக்கு என்ன தேவைன்னு நம்ம சொல்றோம். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே எனக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நாமும் பிரயாசப்படணும், அதை செய்யணும், இதை பண்ணணும். திட்டமிடுதல் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நம்ம திட்டமே இடக்கூடாதுன்னு இல்லை. ஒரு காரியங்களுக்காக நாம் திட்டமிடலாம், அதற்காக முயற்சி செய்யலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கணும். இந்த மனுஷனை பார்த்தா அந்த காரியம் எனக்கு ஆயிடும், இவரை பார்த்தா போதும், வேலை முடிஞ்சிடும். தயவு செய்து அப்படி நினைக்காது. எந்த மனுஷ தயவும் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தயவு இருந்தால் போதும். எல்லா மனிதரும் நம்மை தேடி வருவாங்க. எல்லா அதிகார இதயத்திலும் நமக்கு வாசல் தந்திருக்கு. ஒரு வேலை, இந்த வேலை கிடைக்குமா, இந்த காரியம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி செய்யறாரு. நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் தெரியாதா? நான் விசுவாசிக்கிறேன்னு அவன் வாயிலிருந்து அறிக்கை செய்ய. நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு அற்புதம் செய்யணும் விசுவாசிக்கிறியா? ஆமாண்டாரு, நீ சொஸ்தமாக்குங்கிற. இது வேதத்துல ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இதுதான் விஷயம். அவர் நம்மளுடைய வாயிலிருந்து அறிக்கையை எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பனுடைய உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் நமக்கு செஞ்சிருக்க, தன் ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. அவர் கேட்கறது என்ன தப்பு? என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கறது என்ன உரிமை அவருக்கு இருக்கு? உரிமையோட கேட்பாரு. நான் அந்த நேரத்துல அவன் சந்தேகப்பட்டதுனால அவன் சுகம் யாரா 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? ஒருத்தன் திரும்பி வந்தாங்க. சுகம் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. உலக மனிதர் நாம ஜெபிச்சா அந்த உலக மனிதருக்கு சுகம் கொடுப்பாரு. எத்தனையோ குடும்பங்கள் வந்து நம்மள சொல்லுவாங்க, ஐயா சர்ச்சை போறீங்களா, எங்களால ஜெபிச்சீங்க, என் கணவர் உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நாம என்ன செய்வோம்? சபையில சொல்லி ஜெபிப்போம். அவங்க கூட விசுவாசத்தோட நம்புவாங்க. நாம சந்தேகத்தோட உடம்பு இப்ப சரியில்லாம இருக்காது, இன்னும் 2 நாள் போயிடும் சொல்றாங்க, ஜெபிக்க சொல்றாங்க, சரி ஜெபிப்போம் அப்படின்னு சந்தேகத்தோட ஜெபிப்போம். ஒருபோதும் இல்லை. மரித்தோரையும் எழுப்புகிறது. அவருடைய ஆயுசு நாட்கள் இந்த திருச்சபையில சொல்லி ஜெபித்து குணமாகி அவளுக்கு ஒரு சாட்சியம் மாடு இருந்தா நிச்சயம் நடத்துவாரு. அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும். எந்த காரியம் சந்தேகம் இல்லாம ஜெபிக்கணும். இந்த மலையை பார்த்து அப்பாலே போய் என்று சொன்னாலும் கடுகள் வந்து விசுவாசத்தோட ஜெபித்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். அதுக்கு ஒரு உற்சாகப்படுத்துக்காக கடவுள் எழுதிக்கிறாங்க இல்ல. உண்மையாகவே கடுகளவு விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தால், தேவனுடைய ஒழுங்கும்படி இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாக ஆகும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். அது போல அற்புத விசுவாசம்.
மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இங்க பார்க்கிறோம், ஒரு ஏழை விதவை. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அவங்களுக்கு சொந்தமா எந்த ஒரு பணமும் கிடையாது, எந்த ஒரு பொருளாதாரம் கிடையாது. இப்ப இருக்க சுதந்திர பெண்களுக்கு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கிடையாது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை விதவை தெளிவா பதிவு பண்ணியிருக்கு. ஏழை விதவை. அப்ப யாரு இருக்கா? கூட கனவுல அந்த ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அதை பார்க்கிறோம், வாசிக்கிறோம். காணிக்கை பெட்டி அருகே நின்று பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். யார் பார்க்கிறா? இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகில் நின்று பார்க்கிறாரு. அந்த அம்மா எவ்வளவு போட்டதுங்கிறது பார்க்கல, அது போடுறது யாருன்னு பார்க்கிறாரு. அவங்க போட்டது 5 ரூபாயோ 5000 ரூபாயோ ஏதோ 10,000. ஆனால் இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகில் என்று பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த காணிக்கை பெட்டி அருகில் கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாக நாம ஊழியக்காரர்களுக்கு நாம கொடுக்கும்போது ஒன்று மட்டும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், அது ஊழியக்காரருக்கு கொடுக்கல. இந்த உலகத்துல எத்தனையோ வேலைகளை தேடி சம்பாதிக்கணும் 1000 வழி இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்க 2000 சம்பாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து வருகிற தேவனுங்களை நாம் ரெட்டிப்பான கனம் பண்ண வேண்டும். வேதம் ஏன் சொல்கிறேன், அது அவருக்கு மட்டும் கனம் இல்லை, நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அருகில் நின்று பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இந்த இடத்துல இருந்து பார்க்கிறாரு, ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிறாரு. நாம் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, நாம் காணிக்கை செய்யும் போது சம்பூர்ணமாக இருக்கு. இப்போ பணத்தோட மதிப்பு இல்லை. நீங்க போடுறது 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளவு பெரிய தொகையே இல்லை. ஆனால் போடுகிற நிலைமையும் சூழ்நிலையும் இருதயத்தையும் யார் பார்க்கிறார்? கர்த்தர் அருகில் இருந்து பார்க்கிறார். இதுல ஒரு அற்புத விசுவாசம். அது பற்றி பார்த்து வாசிக்கிறோம். எப்படி வாசிக்க தன்னிடம் உள்ள காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் பார்க்கிறோம் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள். ஜீவனுக்கு உண்டாயிருந்தா அன்னைக்கு சாப்பாடுக்கான வச்சிருப்பாங்க அந்த அம்மா, உணவு சாப்பிடாதுக்காண்டி. இன்னைக்கு இவ்வளவு பசங்க இருக்கு, இவ்வளவு காரியங்கள் இருக்கு, இவ்வளவு தேவன் பேசுறாரு. அந்த காலத்துல என்ன வெளிச்சிருக்கு நமக்கு. அப்ப அந்த அம்மாவோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், எவ்வளவு அற்புத விசுவாசம். தேவனுக்கு என்று தன் வாழ்வின் ஆதாரத்தை இருந்து எடுத்து போட்டாங்க. தேவன் அதுதான் சொல்ற சீசர்களுக்கு, இவங்க போட்டதான் பெரிய தொகை. அப்படிதான் நம்முடைய ஆண்டுடைய ஊழிய காரியங்களுக்காக நாம் தாராளமாக கொடுக்கணும், தாராளமாக செய்யணும். கர்த்தர் அதை பல மடங்கு ஆச்சரியப்பாங்க. அதே போல அடுத்ததாக பெரும்பாலும் ஸ்திரீ, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரைக்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீ
அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவில் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இருக்கிறோம். அதாவது பார்க்கிறோம், 12 வருஷமா குணமாகாத ஒரு அம்மா. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் பெரும்பாலும் உடம்பு சரியில்லாத அம்மா தேவனை தேடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துக்கு நடுவில் சென்று அவர் வஸ்திரத்தை ஓரத்தையா தொட்டா சுகமான்னு சொல்லி விசுவாசிக்கிறார். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. அவர் வந்து எங்களை கை வைக்கணும், ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலே போதும் என்று அந்த விசுவாசத்தோடு தொடுறாரு. ஆண்டவருக்கு கேட்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அவர் பயந்து நடிகை நம்ம முன்னாடி வராங்க. அந்த மாதிரி என்ன நினைக்குது? ஏன்னா வந்து யூதர்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது யூதர்கள். அவர் வந்து பரிசுத்தமானவங்க. அவங்க வஸ்திரத்தை கூட புறஜாதி என்ன செய்ய முடியாது, தொட முடியாதுனால வாழ்ந்தது. ஆனா அதற்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் உடைக்க முடியாதுதான் தேவன் பூமியில வந்து அவர் மத்தியில ஊழி செய்தார். அப்போ நான் அம்மா கூப்பிட்டு கேட்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும், ஆனா அந்த அம்மா வாயிலிருந்து அறிக்கை செய்ய சொல்றாரு. நல்லா பார்க்கிறோம், அநேக வைத்தியரால் குணமடைய முடியாத ஒரு காரியம். ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரி தன் இருதயத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த வஸ்திரத்தை தொட்டாலும் சுகமா என்ற விசுவாசத்தினாலே அங்கே ஒரு அற்புதம் நடந்ததை பார்க்கிறோம். அதே போல அவருடைய விசுவாச அறிக்கையை கேட்டார். கேட்டு சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அர்த்தம் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நாம் இன்னைக்கு அநேக காரியங்களில் ஜெபிக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்றோம், விசுவாசம் குறைவா இருக்குது. ஆனால் நான் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலும் சுகமான்றது அந்த விசுவாசத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பார்த்த இந்த ஒவ்வொரு காரியமும் அப்படிதான். கண்டு விசுவாசிகளை பார்த்தோம், காணாமல் விசுவாசத்தை பார்த்தோம், அற்ப விசுவாசம் பார்த்தோம். இந்த அம்மா மாதிரி அற்புத விசுவாசம் பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக தேவ சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் அலசி பார்ப்போம். தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசமாக நம்முடைய விசுவாசத்தை மாட்டோம். அவர் நம்முடைய எதிர்பார்க்க ஒரே விசுவாசம் தெரியுமா, அவராலே எல்லாம், அவர் கட்டளை ஆகும் இருக்கும், அவராலே எல்லாம் கூடும். அதை மட்டும் நம்ம விசுவாசித்தா போதும். தேவனுடைய பிள்ளைகளாக நன்றி உணர்வு மறக்காமல், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் தன் பிள்ளைகள் தன்னோடு உறவாட வேண்டும் என்பதை, அதுவே நாம் எப்போதும் தினசரி வேத வாசிப்பா இருக்கட்டும், ஆராதனை கூடுகையா இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் சந்திப்பா இருக்கட்டும், எல்லாவற்றையும் முக்கியம் கொடுப்போம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.